மதசார்பற்ற ஜனதா தளம் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ விவகாரத்தில் பிரஜ்வால் ரேவண்ணாவை விரைவில் கைது செய்ய வேண்டும் என தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன? ரமேஷ் வணக்கம். கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்து அதனை வீடியோவாக பதிவு செய்துள்ள விவகாரம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக அரசில் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்த விவகாரத்தில் இதில் சம்பந்தப்பட்டுள்ள பிரஜ்வால் ரேவண்ணாவை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கர்நாடக டிஜிபி அலோக் பவனுக்கு தேசிய மகளிர் அலோக் மோகனுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. அவர் தற்போது எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இருப்பினும் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிவிட்டதாக, குறிப்பாக அவர் ஜெர்மன் நாட்டுக்கு தப்பிவிட்டதாக சில செய்திகள் வருகின்றன. எனவே நாட்டை விட்டு தப்பியோடிய பிரஜ்வால் ரேவண்ணாவை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கர்நாடக டிஜிபி அலோக் மோகனுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் மிக கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரங்களால் தாங்கள் மிகவும் ஆழமாக கலக்கம் அடைந்திருப்பதாகவும் தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற நிகழ்வுகள் பெண்களின் பாதுகாப்புக்கு அபாயத்தை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் அவமரியாதை எனும் கலாச்சாரத்தை உரம் போட்டு வளர்ப்பதாகவும் தேசிய மகளிர் ஆணையம் வருத்தம் தெரிவித்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் உரிய மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை இன்னும் 3 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறு ஊடகங்களில் வந்த செய்திகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. எனவே தப்பியோடிய பிரஜ்வால் ரேவண்ணாவை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கைது செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை தேசிய மகளிர் ஆணையம் தற்போது கொடுத்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.